எருசலேமிற்கு ஒதுங்கி இருந்த ஒரு இடம். எனவே தன்னுடைய பெற்றோர் அந்த கிராமவாசிகளுடைய அந்த வாசம் அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஆழமாக வேரூன்றி இருந்தது. எனவேதான் கிராமங்களையும் கிராமவாசிகளையும் ஏன் நம்முடைய பூண்டியையும் தேர்ந்தெடுத்து இவ்விடத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதத்தை நாம் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் பூண்டி மாதாவினுடைய திருசுரூபத்தை பாருங்கள். அந்த அன்னையினுடைய முகத்தை கொஞ்சம் பாருங்கள். பார்க்குறீங்களாம்மா? என்ன இல்லை மாதா, அந்த மாதாவினுடைய திருவுருவ பாருங்க. இந்த மாதாவினுடைய திருவுருவம் வழக்கமாக எல்லா சிறுவங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது நம்மை பார்த்தது போன்று, தலை குனிந்து பார்ப்பது போன்று, நேராக இருப்பது போன்று. பூண்டி மாதாவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பூண்டி மாதாவினுடைய முகம் கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும். பார்க்கிறீங்க தானே? நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேதனைகள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உள்ளத்திலே ஏந்தி வானக தந்தையை நோக்கி ஏறெடுத்து தன் மகன் வழியாக அந்த தாய் எப்பொழுதும் நமக்காக பரிந்துரைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். எவ்வளவு அற்புதமான அந்த முகம், எவ்வளவு பரிந்துரைக்கக்கூடிய உள்ளத்தை அந்த தாய் தன்னகத்தை கொண்டிருக்கின்றார்கள். எனவே பூண்டி மாதாவுக்கென்று ஒரு தனி வரம்